யெகோவா ஈரே அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நம்ம தியானிக்க போகிறோம். யெகோவா ஈரே அப்படிங்கிறது நம்ம பல நாட்கள் தியானிச்சிருக்கிறோம், பாடல்களை நம்ம கேட்டிருக்கிறோம். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளணும்னா ஆண்டவர் எப்படி பார்த்துக் கொள்கிறார், யாருக்கு பார்த்துக் கொள்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்தவங்க இதை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் மம்ரே அந்த மலைக்கு என்ன பேரு? மோரியா மலையிலே ஈசாக்கை பலிபீடம் செலுத்த போன அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். மோரியா மலையிலே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரேன்னு சொல்லி. அவர் அன்னைக்கு வச்ச பேரு இன்னைக்கு வரைக்கும் அது விளங்குகிறது அப்படின்னு பேர் சொல்றார். இங்க அவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வைக்கிறார். நான் பல முறை ஆறாவது சொல்லிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த எபிரேய வார்த்தையில ஈ அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னுடைய அல்லது எனக்கு அல்லது என் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல தான் அது வரும். இங்க வாசிக்கும் போது ஈரே அப்படின்னு யெகோவா ஈரே அப்படின்னு இது ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த ஈரே அப்படின்னு சொல்ல போது ஆண்டவர் என்னுடைய காரியங்களெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லாம கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றார். பேசும் வாய்ஸ்ல அங்கே சொல்லப்படுது பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா அந்த மோரியா மலையில தேவன் மாத்திரம் பார்த்துக் கொள்வர் அல்ல, தேவன் அவரோடு சேர்த்து இன்னொரு குழுவையும் வச்சிருக்கிறார். அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவங்களா இருக்காங்க. இந்த பார்த்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ கண்ணால பார்க்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் நமக்காக பொறுப்படுத்தி செய்து முடிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். சில நேரங்களில் நம்ம பெரியவங்க சில காரியம் சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நடக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் அவங்க கவனிப்பாங்க, வெறுமனே கவனிப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை கண்ணால பார்த்து அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. நமக்கு சாதகமாக எதை செய்யணுமோ அதை செய்து முடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். இங்கே ஆபிரகாம் இடத்துக்கு பேர் வைக்கிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அப்ப என்ன அர்த்தம்? நடக்கிறதையெல்லாம் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு இல்லை. கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆங்கில வேதாந்தத்திலே ப்ரொவைடர் அப்படின்னு ப்ரொவைடர் எல்லாத்தையும் கொடுக்கிறவர். அவர் எல்லாத்தையும் பார்க்கிறவர் தான், வெறும் கண்ணால பார்க்கிறவர் இல்ல, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, எந்த சூழ்நிலை எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு பண்ணினார். எந்த வாக்கு பண்ணினார்? குழந்தை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு பின்னால 25 வருடங்களுக்கு பின்னால ஈசாக்கு அவருக்கு பிறக்கிறார். இதுக்கு முன்னால அங்க இஸ்மவேல் இருக்கிறார், வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், அவெல்லாம் உனக்கு வாரிசு கிடையாது, உன் சந்ததி கிடையாது. முதல்ல நினைச்சாரு தன் வீட்டுல இருந்த எளிய சிறகனுக்கு வாரிசு நினைச்சார். கர்த்தர் சொன்னார் இவை இல்லைன்னு. திரும்ப ஆகாரம் திருமணம் செய்து இஸ்மவேல் பிறக்கிறார். ஆண்டவர் சொன்னார் இவனும் உனக்கு வாரிசு கிடையாது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது. அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி இப்போ
விசுவாச வாழ்க்கைன்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் விசுவாச பயணம்னு சொல்றோம். பல நேரங்களில் இந்த விசுவாச வாழ்க்கை, விசுவாச பயணங்கிறது விசுவாச போராட்டமா கூட இருக்கிறது. சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இது பெரிய போராட்டமா இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு அநேக கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்க, அல்லது விசுவாசம் விட்டு விலகி போயிடுறாங்க. ஏன் இது சம்பவிக்குது, ஏன் இது நடக்குது, அது ஏன் நடக்கல அப்படின்னு பல விதமான கேள்விகள் நமக்கு இருக்குது. விசுவாச பயணங்கிறது சில நேரங்களில் நமக்கு அறிவுக்கு மேற்பட்டதாய், நம்முடைய சிந்தனைக்கு மேற்பட்டதாய், நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. தேவன் வாக்கு பண்ணுறதுக்கும் நடக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நம்ம வாய்க்குமா வாய்க்காதா, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறதுல பல நேரங்களில் நமக்கு கேள்விகள் உண்டாது. ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது குமாரன் கேட்கிறான், பலி செலுத்துவதற்கு ஆதி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நீதான் சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் தேவனால பிறந்த பிள்ளை, தேவனுடைய வாக்குத்தத்தப்படி பிறந்த பிள்ளை, இவன் தான் நமக்கு வாக்குத்தத்தத்தின் பையன், இவன் தான் வாரிசு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த இளைக்கும் ஈசா கிட்ட உனதான் பலி செலுத்த போறேன்னு அவர் சொல்லல. இன்னும் சொல்ல போனா அவர் கூட வந்த வேலைக்காரன்ட்ட அவர் சொல்றாரு, நீங்க இருங்க, நானும் என் குமாரன் போய் பலி செலுத்திட்டு திரும்ப வருவோங்கிறார். நம்ம என்ன அளவு விசுவாசம் பாரு. பல நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலாங்கும் போது, நம்ம விரும்புகிற காரியம் நிறைவேறணும் போது, அல்லது நம்ம எதிராக காரியங்கள் நடக்குற உடனே பல நேரங்களே நம்ம சோர்வு போயிடும். வாய்ப்பு வந்தபடியெல்லாம் பேசுறோம், அவிசுவாச வார்த்தைகளே பேசுறோம், சோதனை வார்த்தைகளே பேசுறோம். பல நேரங்களிலே நம்ம ஆணுடைய பிள்ளைகளை மறந்து போய் பேசுறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றவன், எல்லாமே தனக்கு எதிராக நடக்கும்போது அதுக்கு யோசிக்கவே இல்லை. வேலைக்காரன் சொல்றாரு, நீங்க நானும் என் குமாரனை போய் பலி செலுத்திட்டு திரும்ப வருவோம். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம். தீர்க்கதரிசனம் கூட சொல்றாங்க, அவ்வளவு தைரியத்தோட பேசுறாரு. எந்த தைரியத்துல பேசுறாருன்னா, தன் குமாரன் அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து கொள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் நீங்கள் நாங்கள் ஆராதிக்கிறோம், அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அவர் பார்த்துக் கொள்கிறார். பரிசுத்தப்படி போறாங்க. நாங்க பலிபீடத்துல போய் குழந்தையை எடுத்துட்டாங்க. இப்ப பட்டயத்தை ஓங்கி அந்த குழந்தையை பலி செலுத்த போகிறா. இதை கண்டு ஆண்டவர் ஏற்கனவே இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தேவதூதனை அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் விசுவாச வீரன் வர்றா, அவன் சொன்னபடியெல்லாம் செய்யறாளு. அதனால அவன் பாட்டுக்கு குழந்தைய வெட்டிடக்கூடாது, நீ போய் அங்க நில்லு, அவனை தடுத்து. அதே மாதிரி ஆட்டு கட்டி எடுக்கிறான், அங்க பலி செலுத்த வந்திருக்கான், பலிக்கு ஒரு ஆடு
வழிவகை கடந்து வரும்போது எல்லா நாடுகளையும் கைப்பற்றிட்டோம், அரண்மனைகளை அழிச்சிட்டோம், கோயில்களை அழிச்சிட்டோம், அவங்க தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த எசேக்கியாவும் ஏசாயாவும் சொல்றாங்க, நம்பிடாதீங்க, நீங்க தப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? எங்க கைக்கு யாரும் தப்பி வைக்கல, நீங்க எப்படி தப்பிக்க பண்ண முடியும்? ஏன்னா அவனுக்கு தெரியாது, யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இதுவரைக்கும் அவன் எல்லா இடங்களையும் கைப்பற்றுறது உண்மைதான். ஆனா நான் ஆராதிக்கிறவர் அத மாதிரி இல்லை. நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, இவர் பேசுகிற தெய்வம். இவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இவர் போதுமானவருக்கு அதிகமானவர், இவர் மேன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர். அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது, சனகருக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு தெரியும். அதனால கர்த்தர் பார்த்துப்பாரு நம்பிக்கையோட தேவ சமூகத்துல போய் அவன் அனுப்புன கடிதத்தை வச்சு அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். நம்ம சூழல் அவருக்கு தெரியும், நம்ம கடந்து போற பாதையெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்ளுகிறார். சில நேரங்களில் நம்மளை பார்த்தா அடுத்தவங்களுக்கு பைத்தியமா இருக்கு. அவங்க பார்த்துட்டு நம்மள சொல்லுவாங்க, எந்த நம்பிக்கையில இப்படி இருக்கீங்க, எந்த நம்பிக்கையில நீங்க பேசுறீங்க, எந்த நம்பிக்கையில நடந்து போறீங்க, எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து வச்சீங்க, யார் உங்களுக்கு உதவி செய்யணும், என்ன உங்ககிட்ட இருக்குது, பல பேருக்கு கேள்வி கேட்கிறாங்க, பல பேர். ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம நம்பிக்கை ஆண்டு மேல வச்சிருக்கிறோம், நம்ம விசுவாசத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறோம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறவர் இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாதனாலே நம்மளை பைத்தியங்களாய் புரிந்து கொள்ளாதவங்களாய் பல நேரங்களில் பேசுகிறோம். நம்ம சொந்த பந்தங்கள், ஆண்டவர் அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்றவங்களையே விசுவாசவர்களாக நம்மளை பார்க்குற விதம் இருக்கும். நேரங்களில் நம்மள லூஸ் பிடிச்ச மாதிரி பார்ப்பாங்க. இது இந்த ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அழைச்சிட்டாரு ஆபிரகாம், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றேன். இப்ப ஆபிரகாம் போறாரு, ஆபிரகாம் தகப்பனார் தேராக போறாரு, அவன் குடும்பத்தார் எல்லாம் போறாங்க, லோத்து மோதுபடி பின்னாடி போறாங்க. இப்போ அவன் வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தம் போகிற இடம் இன்னும் அறியாமல் போனார். எங்க போறதே தெரியாம போனார். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும், தம் போற இடம் எதுவும் தெரியாம இருந்தாலும் நம்ம போக சொன்னவர் யாருன்னு அவருக்கு தெரியும். போற இடம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது, ஆனா போக சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் இவர் புறப்பட்டு போறார். இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம், நம்ம பையன் தூக்கிட்டு போய் நிற்கிறோம், சூட்கேஸ் போய் நிற்கிறோம். ரோட்ல போறவங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா எங்க போறோம்னு தெரியாது, ஆனா போக சொன்னாங்க அதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ரோட்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, லூசா இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏற வந்துருக்கா, ஆனா போற இடம் எதுன்னு தெரியாது. இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை, இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைங்கிறது நமக்கு முன்னால இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் போதெல்லாம் வாக்குத்தத்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில எல்லாம் சம்பவிக்குமான்னு நமக்கு தெரியறதில்ல. எதுவுமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் எனக்கு பேசியிருக்கிறார், கர்த்தர் வசனங்களை கொடுத்திருக்கிறார், அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு, அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாருன்னு சொல்லி கர்த்தர் மேலையோ அவர் வார்த்தை மேல நம்ம விசுவாசம் இருக்கிறபடினாலே நம்ம தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் விசுவாசம். இது மனுஷங்களுக்கு எப்படி தெரியும்? பைத்தியக்காரன். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், என்னை அழைச்சு வரவர், தெரிந்து கொண்டவர், வாக்கு கொண்டவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்க எல்லாமே பெருமையா இருந்தாலும், எல்லாமே எதிரடையா இருந்தாலும், எதுவும் நமக்கு சாதகமா இல்லாம இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். அந்த இடத்துல தேவன் பார்த்து கொள்வார். நம்ம தேவனை சந்திப்பார், காரியங்களை பொறுப்படுவார். ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், ஒருபோதும் விட மாட்டார்.
விசுவாசம்னா என்னது? எவ்வளவு ஆக்கியம் ரொம்ப அழகா இருக்கிறார். 11:1 ரொம்ப அழகா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்ணுக்கு முன்னால காணும், கண்ணால பார்க்க முடியல, வாக்குத்தத்தம் நிறைவேறல, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறல, தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறல, நம்ம பண்ண ஜெபங்களுக்கு பதில் வரல. ஒருவேளை கண்ணாலே நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது அந்த காணாதவைகளில யார் உறுதியா இருக்காங்களோ அதுக்கு பேர் தான் விசுவாசம். தேவன் ஆபிரகாமுக்கு விசுவாசம் கொடுத்திருந்தார். ஆபிரகாமுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, இன்னைக்கு பரிசுத்தவருக்கு ஆண்டவர் கண்ணால பார்க்கலாம். ஆனா அவருக்கு தெரியும், நம்மளை அழைச்ச ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர், வாக்கு பண்ண ஆண்டவர் உங்களை கைவிட போறது இல்லை. ஈசாக்கு கேட்கிறார், ஆடு எல்லாமே இருக்கு, பரிசுத்தவருக்கு ஆடு எங்க? சொன்னாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே சாத்தூர்ல செல்லையாக ஐயா இருந்தார். தேவ சபையினுடைய முன்னோடிகளில் ஒருவர், மூத்த ஊழியக்காரர் பிரசுத்தம். அவரு வருஷத்தோடு கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் வைப்பார், பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவாங்க. அந்த கூட்டங்கள் நடக்கும் போது கிடைக்கிற காணிக்கையில ஊறுகாய் முதல்ல போடுவாங்க. ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க அந்த கூட்டத்துக்கு. அவர் தொடர்ந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வருஷம் அந்த கன்வென்ஷன் நடக்கும் போது சாப்பாட்டுக்கான ஆயத்தமே இல்லை. அரிசி கிடைக்கல, பொருட்கள்லாம் அவங்களுக்கு வரல. வழக்கமாக அவங்களுக்கு சமைக்கிற சமையல்காரர் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டார். கூட்டமா ஆரம்பிச்சிருச்சு. மதியம் சாப்பாடு போடணும், ஆனா கையில ஒண்ணுமே இல்லை. இப்ப சமயக்காரர் வந்து போதனை கேட்டாங்க, என்னையா உங்களோட ஒரே தொகையா போச்சு, ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா மாட்டேங்கிறீங்க, இன்னும் கூடிய அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாமா? இப்ப சமையலுக்கு எப்படி செய்யறது? மத்தியானம் 1 மணி ஆனவொடனே சாப்பாட்டுக்கு எல்லாம் வந்துருவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. கத்தர் பார்த்து அவர் டென்ஷன் ஆகிட்டார். கத்தர் எப்படி பார்ப்பாரு? என்ன செய்வீங்க? இவர் சின்ன சொன்னாங்க, பாரு நாங்க ஊழியக்காரங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், ஊழியர் நடந்துட்டு இருக்கு, நீ போய் உலகம் போ அப்படின்னு. இவரு சரி இவருக்கு சொல்லாரு அப்படின்னு அவர் வெறுமனே தண்ணியை ஊற்றி உலக வைக்க ஆரம்பிச்சார். உள்ள ஆறாங்க நடந்துட்டு இருக்கு, கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் மாட்டு வண்டியில் தானே கொண்டு வருவாங்க. ஒரு வண்டி வந்து நினைச்சாங்க. அவர் வந்து இதுதான் தேவ சபையா, இதுதான் பாஸ்வேர்டு சர்ச்சான்னு வேலை சொல்லி கேட்டாங்க. ஆமா அப்படின்னு இந்த அரிசி பிரபலையும் முதலாளி இறக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஒன்று வந்து இறங்கிட்டு அந்த சபையில இன்னைக்கும் அந்த மக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேவன் ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவைகளை சந்திச்சுனே. தேவன் கதையை சொல்றது, நடந்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சுயத்தினாலே எதுவும் நம்ம சாதிச்சது, நம்ம சொந்த பந்தங்களோ உறவு ஜனங்களோ வேண்டி வந்தாலேயோ நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடந்ததில்லை. கடந்து வந்த பாதையினுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என்னன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டார். அவர் எப்படி சார் நடத்துகிறார்? அவர் தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் தான் நமக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்ற சமயத்திலே அதை நிறைவேற்றுவதாக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் இந்த தரிசனத்துக்கும் இந்த வாக்கு தத்துவங்களுக்கும் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், அது எதிரடியாக கூட நடக்கலாம். மற்றவர்கள் எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி இருக்கலாம், நமக்குள்ளேயே சோர்வுகள் கூட வரலாம். ஆனா வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அவர் ஏற்ற சமயத்துல அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையுடைய சகல காரியத்தையும் அவர் பார்த்து அப்படி நம்ம வாழ்க்கையில அதை குறித்து இதை குறித்துலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து. ஆனா இது நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது சில நேரம் நமக்கு பயம் வரும். உலக காரியங்களும் இருக்கும்போது சில
எதுக்கு அப்படி சொல்றாங்க? சில பேர் வருவாங்க, பார்க்க வர்றேன்னு வந்துட்டு, ஐயோ உங்களுக்கு இப்படியா அப்படிமா, நீங்க நல்ல மனசுராட்சியில உங்களுக்கா இப்படி அப்படிமா, எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவங்க சொல்றதுலயே இந்த பலவீனப்பட்டவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஏதோ நம்ம வரக்கூடாது யாருக்கு வந்து மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி, இதனாலதான் டாக்டர் சொல்றாங்க யாரையும் பார்க்க கூடாது. நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான். நம்மளும் விதிவிலக்கு. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும் போது, அது சில காரியங்களுக்காக காத்திருக்கும் போது, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வச்சு நம்ம கடந்து போகும்போது புரிந்து கொள்ள முடியாதவங்க எப்படி பேசுவாங்க? நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவாங்க, சோத்து போகிற மாதிரி பேசுவாங்க. இது எப்படி ஆகும்னு கேட்பாங்க, என்னவா முடியுமோ அப்படிமா. ஆனா நமக்கு ஒன்று தெளிவாக தெரியணும், இது நம்மளால முடிகிற காரியம் இல்லை. அதை கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறார். அவர் சகலத்தை பார்த்து கொடுக்கிறவர். ஏற்ற சமயத்திலே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அது அவர் செய்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த ஆபிரகாம் செஞ்ச மாதிரி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படியணும். அதைத்தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிஞ்சோம்னா மீதி எல்லாம் அவர் பார்க்கிறார். நீங்க ஆபிரகாம் எதுக்கு எல்லாம் ஒன்றும் கேட்கல. சரி கர்த்தர் சொல்லிட்டா நான் செய்யணும். இதுதான் ஒரு விசுவாசம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்க போறேன். இதுதான் நமக்கு தேவை. தேவனுடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா மீதியெல்லாம் அவர் பார்த்துக்கிறோம், கர்த்தர் பார்த்துக்கிறோம். நம்ம விசுவாசத்திலே முதலடி எடுத்து வைக்கும் போது மீதியை அவர் பார்த்துக்கிறார். நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிகிறோமா அதைத்தான் யோசிப்போம். ஆபிரகாமும் நம்மளை போல மனுஷனா, சாராலும் நம்மளை போல மனுஷனா, ஈசாக்கும் நம்மள மாதிரி தான். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கையோ விசுவாசத்தையும் கவனிச்சுட்டாங்க. ஆபிரகாம் நடத்தி கொண்டு போறார். ஒரு மலை உச்சிக்கு போகணும், வழி பிரயாணத்திலே அவங்க இருக்காங்க. எதையும் யோசிக்கல, திரும்பி போக நினைக்கல, ஈசாக்கு சொல்லி அழல, அது ஈசாக்கு அழ வைக்கல. நேர்மாறா தைரியமா ரெண்டு பேரும் மலையை போயிட்டே கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம அந்த இடத்துல இருந்தா என்னதான் ஆண்டவரோட போராடி இருப்பாங்க. சொன்னவர் நீர்தானே, நீர்தானே வாக்கு பண்ணி இப்ப எதுக்கு ஒரு பரிசுத்த சொல்லி கேள்வி மேல கேள்வி. இப்பயே ஒண்ணும் இல்லாதே ஆண்டவரை இப்படிலாம் நம்ம முறுமுறுக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களெல்லாம் ஆண்டவர் தரும். ஆண்டவரை என்ன அப்படியாக முடியாது சொல்றோம். நம்ம இது ஆபிரகாம் சொன்ன மாதிரி நம்ம சொல்லி இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கு கற்பனை பண்ணி. ஆபிரகாம் அதெல்லாம் யோசிக்கவே மாறாக அவர் தெளிவா சொல்றாரு. தேவன் பார்த்துக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கிறார். நீங்க அந்த அனுபவம் நீங்க உங்களுக்கு எடுத்து நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதிர்காலத்துக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அவர் பார்த்துக் கொள்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாச நம்பிக்கை தான் நீங்க அந்த விசுவாசத்துல நம்பிக்கையில தான் நீங்க நானும் கடந்து போக வேண்டியதா இருக்கிறோம். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்து. சில பேர் கேட்பாங்க, பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க? சொந்த வீடு இருக்கா, வாசல் இருக்கா, பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களா, சொத்து சுகம் இருக்கா, நகை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா? இல்ல அப்படின்னா என்ன? ஏசு ஏசு போனதான் கண்டது ஒண்ணுமே விட்ட சேர்த்து வச்சவங்கெல்லாம் ஏதோ பெரியாருனாலையும் புத்திமான் மாதிரியும், சேர்த்து வைக்காத நம்ம ஏதோ பைத்தியக்காரங்க மாதிரியும் ஒரு கூட்டம் பேசுறோம். கர்த்தருடைய வார்த்தைப்படி நீங்கள் நான் நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து அடிப்படை தேவை என்னன்னா அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணுமா அவ்வளவுதான். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணுமா அவ்வளவுதான். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிச்சாச்சுன்னா
இஸ்ரேல் நாட்டில் கிடையாது. எங்க இருக்கு? லீபனோன்ல இருக்கு. வேற நாட்டுல இருக்கு. இப்ப ஆலயம் கட்டப்பட போறது எங்க? இஸ்ரேல்ல கட்ட போறாரு. எருசலேமிலே ஆலயத்தை கட்ட போறாரு. ஆனா ஆலயம் கட்ட தேவையான பொருட்கள் இங்க ஜெபம் பண்ணி ஒரு கடிதத்தை மாத்திரம் அனுப்பி வைக்கிறார். யார் அனுப்புறா? லீபனோனுடைய ராஜாவுக்கு அனுப்புறார். இப்ப அந்த ராஜா அந்த கடிதத்தை பார்த்துட்டு அதுவும் கடிதம் அனுப்புறார். என்ன அனுப்புறாருன்னா, என் சிநேகிதனாகிய தாவீதுக்கு கர்த்தர் ஞானமுள்ள ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறாரு. நான் அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றேன். சொல்றாரு யாரு? ஆண்டவர் அறியாத அந்நிய தேசத்துக்காரங்க. தாவீதுக்கு ஞானமுள்ள குமாரனாகி சாலமோனை கொடுத்ததுக்கு அவன் ஆண்டவர். நீ ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் முடிவு பண்ணிருக்கியே அப்படின்னு கர்த்தர் அவன் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் அங்கிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும். இந்த கேதுரு மரங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த கேதுரு மரம் நடப்பட்டதற்கு முதல் 10 ஆண்டுகள் வேர் விட்டுட்டே 10 வருஷம் வேர் மட்டும் வெளியே தெரியாது. பூமிக்குள்ள வேர் மட்டும் 10 வருஷம். 10 வருஷத்துக்கு பிறகுதான் வெளியே வளர ஆரம்பிக்கும். நல்லா 50 ஆண்டுகள் கழிச்சுதான் அது பூ பூத்தே வெளியே தெரியும். நல்லபடியா வளரும். ஆனா நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அந்த மரம் வளர்ச்சிருக்கும். அதனால பெரிய பெரிய கட்டடங்களை கட்ட விரும்புறதுக்கு அந்த கேதுருல அதை கட்டுவாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அது கெட்டு போகாம இருக்கிற ஒரு மரம். இப்ப இதுலதான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆனா இங்க இல்ல. ஒரு ஜெபம் பண்றாரு. இப்ப ஆண்டவர் அதை பார்த்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான லீபனோன் தேசத்துல இருந்து அங்கிருந்து மரங்களை இவருக்கு அனுப்பி ஆலயம் கட்டப்பட்டது எங்க? இஸ்ரேல்ல மர வசதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது சாலமோனுடைய கடிதத்தை கண்டா ஆச்சரியமா இருக்கு. ஆலயம் கட்டுவதற்கு தேவையான கல்லும் இல்லை, மரமும் இல்லை. அது விசேஷமாக வேலை செய்யக்கூடிய உறவுகளுக்கு இல்லை. இதனால அங்க லீபனோனுக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்க தான் அதை பார்த்துக்கோங்க. வேணா மரம் வெட்டுறதுக்கு கூட அவனுக்கு கூட ஆள் அனுப்பி வைக்கிறார். அமைஞ்சிகளை அனுப்புறேன். அமைஞ்சிகளே என்ன இருந்தா சம்பளம் இல்லாம வேலை செய்யறவங்க, ஆண்டவருக்காக எந்த இதை எதிர்பார்க்காம தன்னார்வமாய் வாலிட்டா வந்து வேலை செய்யறவங்க, அவங்கள மரம் வெட்டுறதுக்கு அனுப்பி விடுறாங்க முடிஞ்சா. ஆனா அதை வந்து வேலை செஞ்சு ஆலயத்தை கட்டுறதுக்கு எந்த ஆட்கள் இல்லை. நீங்க ஆலயம் சேர்த்து அனுப்பி. இப்ப லீபனோனுடைய ராஜா சொன்னா, நான் இந்த மரங்களை வெட்டி அதை தெப்பங்களாக கட்டி மொத்தமா கட்டி அங்கிருந்து ஆற்றுல தண்ணியில போட்டு விட்டுறேன். ஊருக்கு வரும்போது நீ ஆள் வச்சு எடுத்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆலயத்துக்கு மரம் தேவை. ஆனா மரம் இங்கே இல்லை. ஆனா கர்த்தருக்கு தெரியும் ஆலயத்துக்கு போனா இது தேவையான மரம் எங்க இருக்கு? லீபனோன்ல இருக்கு. அங்க இருக்கிற உள்ளத்துல பேசி அங்க இருந்து இங்க ஆலயத்துக்கு கட்டும்படி கர்த்தர் மரங்களை அனுப்பி வைக்கிறார். கர்த்தர் எப்படி பார்த்து கொள்றாரு பாத்தீங்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் எவ்வளவு ஈரே அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மள எதுவுமே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொன்னபடி செய்ய போறோம். ஆனா கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நாம செய்யற வேலைக்கு, நம்ம செய்யற காரியத்துக்கு, நம்ம எடுத்திருக்கிற முயற்சிக்கு நமக்கு என்ன தேவை, அது எங்க இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். யார் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். அதை எப்படி நமக்கு அனுப்பி வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். புரியுதா? புரியுங்களா? பார்த்து கொள்கிறவன்னா சும்மா கண்ணால வந்து பார்த்து போறது. நாம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஈசாக்கு பதிலாக கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டை கொடுத்தாங்க. தேவ
அப்படின்னு தனியா வந்து அழுகிறார். வேதம் சொல்றது, பிள்ளை இருந்த இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருந்த இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய கண்களை தேவன் திறந்தா அங்க ஒரு ஊற்று இருக்கிறது, அது தண்ணீர் இருக்கிறது. உடனே ஆகார் அந்த இடத்துக்கு கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாயிரோ என லகாயிரோ அவர் எழுப்புறோம், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிற கர்த்தர். ஆனா எவ்வளவு அறியுது 23ஆம் சங்கீதத்துல கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த மேய்ப்பர் அப்படிங்கிறத ரோயி அப்படின்னு சொல்றாங்க. முதல் சொல்ற ஈனா என்னுடைய, ரோயினா என்னுடைய மேய்ப்பர் அப்படின்னு பொருள். என்னுடைய மேய்ப்பர். இந்த ரோய் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா காண்கிறவர் அப்படின்னு, பார்க்கிறவர். மேய்ப்பர் அப்படின்னாலே அவர் யாருன்னா பார்க்கிறவர், காண்கிறவர். அது எப்படி எபிரேய சொல்றாங்க அப்படின்னா, பெரியவங்க சில பேரு எதுக்கு வர்ற ஆள் தெரியலன்னா இந்த கையை எப்படி வச்சு பார்ப்பாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி பார்ப்பாங்க, கவனிச்சு பார்ப்பாங்க வர்றது யாரு என்ன நடக்குது கவனிச்சு. ரோய் மேய்ப்பன் அப்படின்னா அவன் கவனிச்சு பார்க்கிறவன் நடந்துருப்பான். ஆடு மேய்ச்சிருக்கா, தண்ணி குடிச்சிருக்கா, மேல ஏதோ அடிபட்டு இருக்கா, காயங்கள் இருக்கா, முள்ளு குத்தி இருக்கா, பூச்சி இருக்கா, கவனிச்சு பார்க்கறதுக்கு யாரு? ரோய். சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறார், அவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சிக்கிறேன், அதனால நான் தாழ்ச்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை காண்கிறவர், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிற கர்த்தர், அதனால ஒருபோது நீங்கள் நானும் தாழ்ச்சியடையப்படுதே. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, படிப்புல, எதிர்காலத்துல நமக்கு என்ன தேவை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் காண்கிறார். நம்ம சூழல் அவருக்கு தெரியும், பிரச்சனை அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். எவ்வளவு ஈடு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். எந்த காரியமாக இருந்தால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து. கல்லூரியில் படிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் மணிக்கு எங்க கல்லூரி திருப்பரங்குன்றத்துல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கம் இருக்க மாநகராட்சி சர்ச்சுக்கு போனோம். எங்க ஹாஸ்டல்ல இருந்து நடந்து திருப்பரங்குன்றத்துக்கு வரும். சில அண்ணன்மார் வரும்போது எங்களுக்கு பொரியல்ல வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்து எங்களை கூப்பிடுவாங்க. ஒரு கேங்
யார்ட்டையும் கேட்கவே இல்லை. கேளு மரம் வாங்கணும், காசு கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்கல. அவர் ஜெபமும் விண்ணப்பமும் என்னதுதான்? ஆலயம் என்ன கேளு வேண்டும், அவ்வளவுதான். பணத்தெல்லாம் முக்கியமே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, பணத்துக்குலாம் என்ன செய்வீங்க? நான் ஒரு சொல்றேன், பணம் இல்லாதனால நஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா கர்த்தர் பணம் கொடுத்தா இன்னும் நல்லா செய்யும். அதான் ஆண்டு பணம் கொடுத்தாருன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு மேன்மையா என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம். பணம் இல்லாதனால நஷ்டம் தான் ஒண்ணு இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் தேவைதான். ஆனா பணம் அழுத்திட்டு சொல்லி தேவன் எங்கேயும் சொல்ல. சாலமோன் பணம் வேணும்னு யார்த்தையும் கேட்க மாறாக ஜெபம் பண்றார். தேவையான கேள்விகளை கர்த்தர் கொண்டு வந்து. நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்போம். சிலருக்கு பணம் தான் முக்கியம். பணம் இருப்பான். ஏன் சம்பாதிச்சு வைக்கல, ஏன் சேர்த்து வைக்கல? பெற்றோர்களை போட்டு உயிர் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும். என்ன சேர்த்து வச்சீங்க? ஒரு நாள் வளர்ச்சிங்களா? என்ன செஞ்சீங்க? இடத்த வாங்கிட்டீங்களா? வீட்டை கட்டிங்களா? சொத்தை சேர்த்தீங்களா? அதை சேர்த்தீங்களா? இதை சேர்த்தீங்களா? அவங்களாம் எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க? ஐயா, கர்த்தருக்குள்ள சரியா இருந்தா வெறுமையோட இருந்தாலும் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கொடுப்பார். ஒண்ணுமே நமக்கு இல்லாம இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோமா, கர்த்தருடைய வசனத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறோமா, கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு செய்யறார். அவர்தான் யெகோவா ஈரே. அவர் நமக்கு போதுமானதுக்கு அதிகமான கர்த்தர். நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் எல்லாவற்றையும் உணவராய் இருக்கிற கர்த்தர் நமக்கு தாயாய் தகப்பனா எல்லாவற்றையும் எல்லாமா இருக்கு. நம்ம போடுற திட்டங்களோ, நம்ம பண்ற ஜெபமோ, நம்முடைய விசுவாச பயணமோ கையில பணத்தை வச்சுக்கிட்டு இல்லை. மாறாக எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிற கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். ஒரு முறை நான் அமெரிக்காவில் ஒரு மிஷனரி தலைவருக்கான கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது அங்க இருக்கிற ஒரு டிவிக்காரங்க என்னை பேட்டி எடுக்க வந்தாங்க. அப்ப அந்த பேட்டி எடுக்கும்போது அந்த பேட்டி எடுக்கிறவங்க என்ன கேட்கிறாங்க, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் மிஷனரிஸ், அமெரிக்கன் மிஷனரிஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. அது அமெரிக்காவில் இருக்கிற மிஷனரிமார்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன வித்தியாசம் நீ பார்க்குற அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கிறேன். எனக்கு டக்கு நான் சொன்னேன், உங்க ஊர்ல ஒருத்தன் ஊழியத்துக்கு வரணும்னா முதல்ல அவன் பயிர் கலைச்சு போகணும், படிக்கணும். அவன் ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு ஒரு ஸ்தாபனம் முன்னால் வரணும். அவன் மாச சம்பளம் எவ்வளவு, வாடகை எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவுன்னு அவன் சொல்லணும். குழந்தைகள் பிறந்தா அதுக்கு என்ன செய்வாங்க, படிப்புக்கு என்ன செய்வாங்க, போக்குவரத்து செலவு எல்லாம் பேசி ஆர்டர் போட்டு கையெழுத்து போட்டதான் எங்க வருவான், ஊழியத்துக்கு. அது எங்க ஊர்ல அப்படி இல்லைங்க. ஆண்டவர் பேசினான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒத்து கிழித்து பயிர்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெருவில் இருக்குவோம். என்ன அழைச்சது யாரு? அவன் நடத்த அப்படின்னு இறங்கி ஊழித்து செய்யும். போட்ட பணம் இருக்கு, எங்களுக்கு விசுவாசம். போட்ட அமைப்பு இருக்கு, எங்களுக்கு ஆத்மாக்கள் இருக்கு. இதுதான் பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்கு. அப்படின்னு அந்த ரிப்போர்ட் எங்கேயே பார்த்துட்டே இருந்தாங்க பேசுறாங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா ஊழியம் செய்வீங்களா அப்படின்னு எங்க ஊர்ல வந்து பாரு, 99 வருஷத்துக்கு பின்னால ஒருத்தருமே கிடையாது. ஏசுனாரை தவிர யாருமே கிடையாது. சொல்ல புரியுது கவனிக்கிறீங்களா? இது பேர் விசுவாசமா? இதுதான் விசுவாச பயணம். நம்மளை யாரும் நம்ம தலை செய்யறது செய்யும் சொல்லல, அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லல. நம்ம வாக்கு பண்ணியிருக்கிறவர் கர்த்தர், அழைச்சவர் கர்த்தர், தெரிந்து கொண்டவர் கர்த்தர், இதுவரைக்கும் நம்மளை வாழ வச்சவர் கர்த்தர், இதுவரைக்கும் நடத்தினவர் கர்த்தர், இனி நடத்த போறவர் அவர். இதுதான் விசுவாசம், இதுதான் வாழ்க்கை. இதைத்தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட யார் பூமியில இறங்கி நம்ம வேலை செய்யறோமோ இவங்களுக்கு தான் தேவனாய் போற வரையில் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தர் அவர். எவ்வளவு ஈரே இன்னைக்கும் அதே ஆசீர்வாதத்தை அவர் நமக்கும் வச்சிருக்கிறார். நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஒரு இதில் யாருமே இருக்கணுமா, இதெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த கேள்வி நமக்கு இருக்கா? ஒரே ஒரு பதம் கர்த்தர் சொல்றேன், அவர் எவ்வளவு ஈரே கர்த்தரை பருவத்து பார்த்துக்கணும். அது வரும்போது அந்தந்த நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். யாருக்கு பார்த்துக் கொள்கிறார்? அவர் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிஞ்சு யாரு முன்னால கடந்து
நீங்கள் நான் செய்ய வேண்டியது ஆபிரகாம் போல விசுவாசத்தோடு கடந்து போனோம். சாலமோன் போல நம்ம ஊர்ல கற்கள் இல்லாம இருந்தாலும் கேது மரங்கள் இருந்தாலும் தேவனுக்கு வேலை செய்ய போறேன் இறங்கி இந்த வேலையை செய்ய வேண்டும். நம்ம கற்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வெறுதையோடு இருக்குமே யோசிக்கிறீங்களா? கர்த்தர் யெகோவாயிரே அவர் நடத்துகிறார். படுக்கிறவங்க அப்படி கொடுக்குமா? ஆண்டுகளாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, எதிர்காலத்தை பார்த்துக்கோங்க, பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, படிப்பை பார்த்துக்கோங்க, வேலைகளை பார்த்துக்கோங்க. கர்த்தர் அப்படி கொடுக்கலாமா? கொஞ்சம் விட்டு கொடுத்து கர்த்தர் நேரம் சொல்லணும். எல்லா மாயத்திற்கு சொல்லணும்னா அவர் யெகோவாயிரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். அவருடைய கரங்களை அப்படியே விட்டு கொடுப்போமா? என்னமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படிப்பட்ட கேள்வியோடு வந்திருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், நமக்காய் பேசுகிறவர், நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் யுத்தம் செய்கிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் யெகோவாயிரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். நம்ம வீட்டில் இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், அரசாங்க அலுவலகமா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். அவர் யெகோவாயிரே இந்த உலக மனுஷனுடைய வார்த்தைகளை விட அவருடைய வார்த்தைகள் மேன்மையானது. இந்த உலக மனுஷன் நமக்கு சொல்ற அக்ரிமெண்ட் போடுற அக்ரிமெண்ட் விட சொல்ற நம்பிக்கையான வார்த்தைகளை விட கர்த்தருடைய வார்த்தை மேலானது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகளை நிற்கும். அவர் வார்த்தை ஒன்று பொய் சொல்லாது. அவர் அனுப்புற காரியமாய் வாய்க்கும். தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் யெகோவாயிரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். நம்ம சரீர சுகத்துக்கு எடுத்த காரியமா, நம்ம வேலைக்கு எடுத்த காரியமா, மனத்துக்கு எடுத்த காரியமா, வீட்டுக்கு எடுத்த காரியமா, எதுவா இருந்தாலும் சரி அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். நேரத்துக்கு சோதனை பண்ணணுமா? எல்லாரும் யெகோவாயிரே